அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமான சேர்க்கை கொண்ட ஒரு நாளாக நமக்கு இந்த பிரபஞ்சமானது அமைச்சு கொடுத்துருக்குது அப்படின்னே சொல்லலாம். என்ன விசேஷம் இன்றைக்கி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி டிசம்பர் மாதத்தின் 23ஆம் தேதி, மார்கழி மாதத்தின் 8ஆம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை. இந்த திங்கட்கிழமை அப்படிங்கிறது சிவபெருமான் வழிபாட்டிற்கும் சந்திரதேவன் வழிபாட்டிற்கும் உரிய ஒரு நாளாக கருதப்படுதுங்க. இந்த நாளில் நமக்கு மார்கழி மாதத்திற்குண்டான தேய்பிறை அஷ்டமி திதியும் இருக்குது. மாலை 6:50 வரைக்கும் இந்த திதியும் நமக்கு இருக்குது. தேய்பிறை அஷ்டமி அப்படிங்கிறது கஷ்டங்களை போக்கக்கூடிய காலபைரவர் வழிபாட்டிற்கு ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. இப்போ கஷ்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான கஷ்டங்கள் தான். அதாவது யம பயம், ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று உடம்புக்கு வந்துட்டே இருக்கிறது, பில்லி சூன்யம், ஏவல், செய்வினை, இந்த மாதிரி கோளாறுகள் இருக்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனை, குழந்தையின்மை, இது எல்லாமே குறைகள், கஷ்டங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். அப்போ இந்த மாதிரி எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதுக்கு நம்ம சரணாகதி அடைய வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது காலபைரவர் தான். காலபைரவர் வழிபாடை எப்போதுமே நீங்கள் வாரம் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் செய்கிறது ரொம்ப நல்லது. அப்படி உங்களால் அந்த நாளில் ரெகுலராக போய் பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா தேய்பிறை அஷ்டமி நாளை மட்டும் நீங்கள் எப்போதுமே தவற விட்டுறாதீங்க. இப்போ இந்த தேய்பிறை அஷ்டமிக்கு இன்றைக்கி கோவிலில் வழிபாடு செய்வாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேக்சிமம் நேற்று தான் எல்லா கோவில்லையும் செய்வாங்க. ஏன்னா ஞாயிறு அஷ்டமியை யாருமே தவற விட மாட்டாங்க. நேற்றே சிவபெருமான் கோவிலில் இருக்கிற காலபைரவர் சந்நிதியில் அவருக்கு சிறப்பான அபிஷேகம் செய்கிறது, ஆராதனைகள் செய்வது எல்லாமே நிச்சயம் செஞ்சுருப்பாங்க. ஒரு சில கோவில்களில் இன்று மாலை 6:30 செய்கிறது வழக்கமாக வச்சுட்டு வருவாங்க. உங்கள் ஊர் கோவிலில் அந்த மாதிரி இன்றைக்கி வழிபாடு செய்கிறதுக்கு நிறைய பேர் போகிறாங்க வராங்க, கோவில் இன்றைக்கி விசேஷமாக தான் இருக்கும் அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி போய் தாராளமாக வழிபாடு செய்யலாம். சரி, இந்த நாளை மேலும் சிறப்பு சேர்க்கும் விதமாக பணக்கார கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய திருப்பதி ஏழுமலையான் அவதரித்த தினமாகவும் இந்த நாளானது நமக்கு அமைஞ்சிருக்குது. அதாவது இது பாலாஜி ஜெயந்தி அப்படின்னும் ஸ்ரீனிவாச ஜெயந்தி, ஏழுமலையான் ஜெயந்தி அப்படின்னும் இந்த நாளை சொல்லுவோம். எப்படி மகாவிஷ்ணுவுடைய 10 அவதாரங்களுக்கும் ஒவ்வொரு ஜெயந்தி விழா இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இந்த திருப்பதி ஏழுமலை ஆண்டவனுக்கும் இன்றைக்கி தான் ஜெயந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி திருப்பதியிலலாம் பார்த்திங்கன்னா நல்ல விமரிசையாக கொண்டாடுவாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படியே பொன்னாலையும் வைரத்தாலையும் அலங்காரம் செஞ்சு வச்சுருப்பாங்க. நின்ற கோலத்தில் காட்சி தருவார். அதாவது அவருடைய பாதத்திலிருந்து அப்படியே தலைப்பகுதியை நோக்கி நம்மளுடைய பார்வையை செலுத்தணும். அப்போ தான் கீழே இருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையானது மேல் நோக்கி போகும். அவரை போலவே நல்ல ஒரு செல்வ செழிப்போடு நம்ம வாழ்வோம், நிறைவான வாழ்க்கையை வாழ்வோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் திருப்பதியெல்லாம் போயிட்டு வந்தோம்னா வாழ்க்கையில் உடனடியாகவே ஏதாவது ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அவர் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி நாளில் தான் அவதரித்தார். அந்த நாள் தான் இன்றைக்கி நமக்கு அமைஞ்சிருக்குது. இந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட பொருளை உங்கள் வீட்டில் பெருமாளுடைய படம் இருந்துச்சு அப்படின்னா அதில் 3 இடத்துல தடவி வைங்கன்னு சொல்லி காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். உங்கள் வீட்டில் பெருமாள் படம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் அதை பண்ணுங்கள். அதே பதிவிலேயே எந்த ஒரு பூஜையும் இல்லாத, வழிபாடும் இல்லாத 10 ரூபாய் வச்சு ஒரு பரிகாரமும் சொல்லியிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இந்த தேய்பிறை அஷ்டமி திதியானது இன்றைக்கி ஒரு விசேஷமான சேர்க்கையோடு தான் அமைஞ்சிருக்குது. அது எப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நமக்கு 8-8-8 அப்படிங்கிற சேர்க்கை அமைஞ்சிருக்குது. அது எப்படின்னா, அஷ்டமி திதி அப்படிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய 8வது திதி. அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தமிழ் தேதி மார்கழி மாதத்தின் 8ஆம் தேதி. இதில் ஒரு 8 வந்துடுது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வருடமானது 2024வது வருடம். இதனுடைய சேர்க்கை அப்படின்னு பார்க்கும்போது
2 + 2 4, 4 + 4 8. அப்போ இங்கும் ஒரு 8 கிடைக்குது. 8 8 8 அப்படின்னு வந்து கிடைக்குது. லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இந்த 8ங்கிறது அபரிமிதமான செல்வ வளத்தை ஈர்த்து தரக்கூடிய ஒரு அற்புதமான நம்பர். இது நம்மளுடைய சேனல் ரெகுலராக பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்துட்டு தெரியும். மேலும் இந்த அஷ்டமி திதியானது இந்த 8ங்கிற எண்ணில் வரதே ரொம்ப விசேஷம். எப்போவாச்சும் ரேராக தான் வந்து இந்த மாதிரி சேர்க்கை அமையும். அது வந்து நமக்கு இந்த முறை அமைஞ்சிருக்குது. இது இந்த வருஷத்தில் கடைசி வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். சரி, இப்போ இந்த நாளில் பூஜை இல்லாத ஒரு வழிபாடு இல்லாத ஒரு சிம்பிளான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் வந்து சொல்லித்தரேன். இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படின்னே வந்து சொல்லலாம். இது செய்யறதுக்கு ஏதாவது நேரம் காலம் பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அதில் எந்த ஒரு நேரம் காலமுமே பார்க்க தேவையில்லை. நான் சொல்கிறது மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே போதும். இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா 8 8 முனை உடையாத பச்சரிசி வந்து தேவைப்படுது. பச்சரிசி எடுத்துக்கிறது விசேஷம். ஏன்னா இன்றைக்கி வந்து சந்திர பகவானுக்குரிய திங்கட்கிழமையாக இருக்கிறதுனால அவருக்குரிய தானியமான அரிசி எடுத்துக்கிறது நல்லது. 8ங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்குவதற்கான காரணம் இன்றைக்கி 8ங்கிற எண் வந்து அதிக எனர்ஜி ஊட்டப்பட்டதாக இருக்கும். அதனால தான் வந்து எடுத்துக்கிறோம். பச்சரிசி இல்லைன்னா சமையலுக்கு பயன்படுத்துகிற அரிசியவே கூட நீங்கள் எடுத்துக்கலாம், தவறு கிடையாது. அடுத்ததாக நமக்கு தேவைப்படுற பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிறு துண்டு பச்சை கற்பூரம் தான் தேவைப்படுது. இந்த பச்சை கற்பூரத்துக்கு இயல்பாகவே பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி வந்து அதிக அளவில் உண்டு அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுவும் இன்றைக்கி பெருமாளுக்கு உரிய ஒரு நாளாக இருக்குது. அதான் ஏழுமலையானுக்கு உரிய ஒரு நாளாக இருக்கிறனால அவருக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமான பொருள்னு பார்க்கும்போது இந்த பச்சை கற்பூரத்தை சொல்லலாம். இது இல்லாத எந்த ஒரு நிவேதனத்தையும் பூஜையும் அவர் வந்து ஏற்றுக்கவே மாட்டாருன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பச்சை கற்பூரம் அவருக்கு ரொம்ப விருப்பம். அதனால் நம்ம இந்த பொருள் வந்து எடுத்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் வீட்டில் பச்சை கற்பூரம் இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் பொடி வந்து எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஏலக்காய் விதைகளை மட்டும் எடுத்து அதை கொஞ்சம் கல்லில் போட்டு கொட்டி பவுடர் மாதிரி செஞ்சுட்டு அதை நீங்கள் இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம். இப்போ உங்களுடைய இடது உள்ளங்கையில், அதாவது லெஃப்ட் ஹேண்டில் இந்த கட்டை விரலுக்கு கீழே உள்ள பகுதி பார்த்திங்கன்னா சுக்கரமேட்டு பகுதின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல முதல்ல நீங்கள் ஒரு இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து போட்டுக்கோங்க. இது வந்து எப்போதுமே இந்த 8 8 சேர்க்க வரும்போது நான் கண்டிப்பாக வந்து போட சொல்லுவேன், முடிவில்லாத பண வரவை ஈர்த்து கொடுக்கும்ட்டு. இப்போ இங்கே வந்து ரெட் கலர்லேயோ அல்லது க்ரீன் கலர்லேயோ இங்கே வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கரை பயன்படுத்தி இன்ஃபினிட்டி சிம்பிளை வந்துட்டு போட்டுக்கோங்க. அடுத்தது இதுக்கு மேலே அந்த 8 அரிசியை வந்து போட்டுக்கோங்க. இப்போ இது கூட அந்த பச்சை கற்பூரத்தையோ அல்லது ஏலக்காய் பொடியோ நீங்கள் வந்துட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ உங்களுடைய இடது கையில் இதெல்லாம் இருக்குது. வலது கையில், அதாவது ரைட் ஹேண்டினுடைய இந்த ஆள்காட்டி விரல் இருக்குது இல்லையா, அந்த ஆள்காட்டி விரலால் இந்த அரிசி மேலேயே நீங்கள் அப்படியே வந்துட்டு இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து போடுங்க. இப்போ நீங்கள் போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த அரிசி அங்கேயும் இங்கேயும் வந்து இப்படி அலைமோதும் எல்லா பக்கமும். இருந்தாலும் நீங்கள் இந்த அரிசி மேலேயே வந்துட்டு இன்ஃபினிட்டி சிம்பிள் இப்படி வரையணும். எத்தனை முறை வரையணும்னா 8 முறை வந்து வரையணும். ஒவ்வொரு முறை வரையும் போதும் பணம் உங்களை தேடி வர மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிக்கிட்டே வரீங்க. இல்லைன்னா ஐ ஆம் எ மணி மேக்னெட் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கூட நீங்கள் வந்துட்டு வரைஞ்சிக்கலாம். இப்போ இந்த அரிசியை நீங்கள் அப்படியே உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய ரேக் இருக்குது இல்லையா, அங்கே வந்துட்டு நீங்கள் கொட்டிக்கோங்க. இப்போ நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு தெரியும், திங்கட்கிழமை நான் அரிசி வச்சு பரிகாரம் சொல்லுவேன்ட்டு. இப்போ ஏற்கனவே போன வாரத்தில் பழைய அரிசி இது நீங்கள் அந்த பர்ஸில் வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது அந்த பழைய அரிசியை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி நீங்கள் இந்த அரிசியை வந்து புதுசாக போட்டு வைக்கலாம். இப்படி செய்வதன் மூலமாக இன்னும் உங்களுக்கு அபரிமிதமான பணவரவு வந்து ஏற்படும். அடுத்து இந்த கையில் வரைஞ்சிருக்கோம் இல்லையா இன்ஃபினிட்டி சிம்பிள், இதை வந்து நீங்கள் இன்றைக்கி நாள் முழுவதும் அழியாத மாதிரி பார்த்துக்கோங்க. எத்தனை முறை பார்க்க முடியுமோ அத்தனை முறை பாருங்கள். நடுவில் அழிஞ்சிடுச்சுங்கும்போது திரும்ப ஒரு முறை கூட நீங்கள் வந்துட்டு வரைஞ்சிக்கோங்க. எப்போவுமே நான் சொன்னாலும் சொல்லலைனாலும் அஷ்டமி திதி அல்லது 8 8 சேர்க்கை வரும்போதெல்லாம் மறக்காமல் உங்களுடைய கையில் இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து வரைஞ்சிக்கிறத ஒரு ரெகுலரான ஒரு பழக்கமாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க. வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.